இந்த திட்டத்தை நான் வரவேற்கிறோம். மாற்றுத்திறனாளிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருக்குது. அதனால் இந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். மாற்றுத்திறனாளி நாங்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மை எப்பவும் இருக்கும். இப்படி ஒரு இது கொடுக்கறனால எங்களுக்கு மேற்கொண்டு வாழ்க்கை முயற்சியில் வர்ற மாதிரி இருக்குது. தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்கனவே கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 4% இடஒதுக்கீடு கடந்த 4 ஆண்டு காலமாக வழங்கி வருகிறது. இதில் மற்றொரு மைல்கல்லாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாடு முழுக்க உள்ள மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகளில் 14,000 நியமன உறுப்பினர்களை நியமித்து அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைக்கும் விதமாக அரசியல் அதிகாரத்தில் பங்கு கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு தமிழக அரசிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு எந்த மாதிரியான ஒரு அரசியல் அதிகாரம்ன்றது 14,000 நியமன உறுப்பினர்கள்ன்றது இந்திய வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு மாநில அரசும் எடுக்கப்படாத ஒரு முடிவு. இது அவங்க வாழ்வில் பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்போ பொதுமக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. தமிழக அரசு செஞ்ச ஒரு இது அவங்களுக்கு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறதுனால மற்றபடி ஏளனமாக நினைக்க மாட்டாங்க. அவங்க ஒரு மக்கள் பிரதிநிதியாக எந்த ஒரு வேலையும் மக்களுக்கு தேவையான பணிகளை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். மக்கள் பணியை செய்யறதுக்கு விடாமுயற்சியோடு செய்வாங்க. எல்லா மக்களை விட அவங்க கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி இந்த அரசு செய்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சமுதாயத்தில் இப்போ மாற்றுத்திறனாளிகள் ஒரு ஓரம் கட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்காங்க. இந்த அறிவிப்பு மூலமா அவங்களுக்கு இனிமேல் மக்கள் பணியாற்றுறதுல ஒரு முன்னுரிமை கிடைக்கிறதுனால சமுதாயத்திலேயே அவங்களுக்கு அங்கீகாரம் அதிகப்படுத்தும். அவங்களுடைய மன உளைச்சல் இதுல அவங்க விடுவிச்சு சமுதாயத்துல அவங்க தீர்க்கமான பணிகளை ஆற்றுறதுக்கு இது பேருதவியா இருக்கும். இதன் மூலம் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் அவங்க பங்கேற்கும் போது அவங்களுக்கும் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மக்கள் சேவையில் அவங்களும் பங்கெடுத்துக்கிற ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கு. அரசுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.